உனக்கு வெளிச்சம் இல்லையா, இருள நடக்கிறையா? தேவ வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நம்பி தேவனை சார்ந்து கொள். சுயமா ஒரு வெளிச்சத்தை நீயே உண்டாக்கி நீயே என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஆனா சொல்லுகிறான், அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வேதனையை தரும். தேவனை சார்ந்து வாழ்கிற போது தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். தேவன் உன் பாதையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். இவர் சொல்லுகிறான், சுய முயற்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுயமா தீர்மானம் பண்ணி நீயா ஒரு அக்கினியை கொளுத்தி நீயா ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இதுதான் தேவன் என்று சொல்லி அந்த பாதையில நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வேதனையில் இருப்பீர்கள். ஆசாவை பார்த்து அதுதான் சொன்னா, நீ இப்படி சுயமாய் தீர்மானம் எடுத்தபடினாலே இது முதல் என்ன செய்வாய்? உனக்கு யுத்தங்கள் வரும். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொள்ளுகிறதுல தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை சார்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வு எப்படி மாறுகிறதா? ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்வாய் மாறுகிறது. இங்கே ஒரே ஒரு நபரை காண்பிக்கிறேன். என்னோடு கூட உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. பாருங்க, நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம், அவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம் கர்த்தருக்கு மகிமுண்டாங்க. சுலமித்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணவாளன் மணவாட்டி என்கிற உறவில அங்கே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு பாருங்க, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். இது என்னன்னா, அவரை மாத்திரம் நம்பி. யோவானை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எப்போதும் அவர்தான், எப்போதும் அவர்தான், அவரை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். ஏன்னா இந்த அனுபவம் என்ன செய்யும் சொன்னா, நமக்குண்டான எல்லாவற்றிலும் ஒரு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் அவரை என்ன செய்யணுமா? சரியாய் சார்ந்து இருக்க வேண்டும். அவர் ஒரு குயவன் என்று சொன்னால் ஒரு களிமண்ணை போல என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரை சார்ந்து கொள்ளுகிற போது, அவர் ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிற போது, ஒரு ஆடுகளை போல அவரை சார்ந்து கொள்ளுகிற போது, ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:5, அந்த திராட்சை கொடி நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்க, என்னோடு கூட அந்த சரியான ஐக்கியத்திலே உறவிலே நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவீர்கள். என்னால் என்று உங்களாலே ஒன்றும் செய்ய. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா? இங்கே சொல்லப்பட்ட யூதா ஜனங்கள் தங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழலையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.